வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காப்பிரைட்ஸ் வீடியோ மூலமாக எப்படி நம்ம இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஏற்கனவே 2 வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அதோட தொடர்ச்சி தான் இது, இந்த 3வது வீடியோ. இந்த பார்ட் 3ல் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆடியோவையும் ஒரு இமேஜையும் நம்ம எப்படி வீடியோவை மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோ காப்பிரைட்ஸ்னால் என்ன, இதன் மூலமாக எப்படியெல்லாம் ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் 2 வீடியோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு ஆடியோவையும் ஒரு இமேஜையும் வீடியோவை மாற்றி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் யூடியூப்பில் வந்து ஆடியோ லைப்ரரி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா, யூடியூப்பில் லாக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதுலேருந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மியூசிக்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஏதாவது ஒரு மியூசிக்ஸை நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதாவது குறைஞ்ச டைம் உள்ள ஒரு மியூசிக்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு நான் அதை ரிசல்ட்டாக காணிக்க முடியும் சீக்கிரமாக. ஸோ அதுக்காண்டி நான் குறைஞ்சது இந்த மியூசிக்ஸை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான எந்த மியூசிக் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஃப்ளவர் ஐஜிடின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இதையும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் தேவை. இது வந்து நீங்கள் மொபைலாக இருந்து அப்படின்னா கைன் மாஸ்டர் மூலமாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு இமேஜையும் ஒரு மியூசிக்ஸையும் நீங்கள் எப்படி வீடியோ மாற்றுறது அப்படிங்கிறத இதே மாதிரி கைன் மாஸ்டரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபிலிமரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அதில் போய் பை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வரும். நெட்டில் நிறைய கிராக்ஸ் கிடைக்குது. அது வந்து சில நேரங்களில் ஒர்க் ஆகாது. சில இதில் வைரஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் பிரச்சனை வரும். நம்மளோட இதில் வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுற டைமில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டா நான் அதை கிளியர் பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி ஃபிலிமரா நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். மேலே 16:9 ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நிறைய இருக்கும். நமக்கு வந்து இதுதான் யூடியூப்பில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சா எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணாமல் என்ன இருக்குது லொக்கேஷனில், ஸோ அதை நீங்கள் எப்படி இது பண்ணிக்கிறீங்க, இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும், இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் 2 ட்ராக் இருக்குது, மியூசிக் ட்ராக், ஆடியோ ட்ராக். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி மியூசிக்கை போட்டிங்கன்னா மியூசிக் ட்ராக்கில் தான் வரும். அதே மாதிரி வீடியோ ட்ராக்கில் வந்து இமேஜை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் லெங்த் வந்துடும். ஸோ இப்போ ஆடியோ ட்ராக் வந்து லெங்க்த்தாட்டு இருக்குது, வீடியோ ட்ராக் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி அதே அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அவ்வளோதான். கரெக்டாக பாருங்கள், அந்த அளவுக்கு வந்தோன்னே லைன் ஃபுல் லெங்த் வரும், வச்சுட்டிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் நேராக எக்ஸ்போர்ட் போக வேண்டியதான். கிரியேட் வீடியோ போகிறீங்க. MP4 செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். MP4 போட்டிங்கன்னா தான் HD குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் என்ன குவாலிட்டியில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு நான் அதை காப்பிரைட்ஸுக்கு நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறனால கரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் போகிறீங்க. எக்ஸ்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அது பாட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களோட சிஸ்டம் கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். அதே மாதிரி வீடியோ லெங்த்தை பொறுத்து நீங்கள் 1/2 hour கூட ஆகலாம். நீங்கள் பெரிய லெங்த் எடுத்தீங்க, 10-20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா லெங்த்துக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு டைமிங் கூடுதலாக வரும். இந்த பூதான் போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து நீங்களாகவே ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஏர்னிங். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ யூடியூபே கொடுத்துருக்குற அவ்வளோ வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதே மாதிரி ஏதாவது ஒரு இமேஜோட சேர்த்து நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதன் மூலமாக ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்குறாங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் நான் அதோட ப்ரூஃப்லாம் காமிச்சிருப்பேன். எந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் வருது, எந்த மாதிரி சைட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அது போக நிறைய வீடியோஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இது முடியது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட 96% வந்துடுச்சு. இப்போ 100% வந்த உடனே இந்த பாருங்கள் கீழே ஃபைண்ட் டார்கெட்டுன்னு இருக்குது, அது சேவ் ஆகிருக்கும். நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்துருச்சு. இதை நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி காணிக்கிறேன். பார்த்தீங்களா, மியூசிக்ஸ் அந்த இதுதான், ஃபுல் லெங்க்த்துமே அதுதான். ஓகே, இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காண்டி அடுத்த இன்னொரு விஷயத்தை காணிச்சு தரேன். அதாவது சவுண்டு வச்சு நம்ம பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் கேட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன சவுண்டு நம்ம முடிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். இது வந்து ரிலாக்ஸேஷன் வீடியோ மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அதே வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை தெரியாதவங்க அதில் பார்த்துங்க. இப்போ ரெயின் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 1 minute இருக்குது. நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி வேறு ஏதாவது ஓகே தண்டர் 8 செகண்ட் இருக்குது மின்னல் அடிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட். இப்போ 2 மியூசிக்கு நான் இது பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ஃபிலிம்ராக்குள்ளே போகிறேன். ஏற்கனவே இருக்கிற மியூசிக்ஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த 2 மியூசிக்ஸும் நீங்கள் இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து இது என்ன சொல்கிறது வீடியோவுக்கு இது பண்ண முடியும். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரெயின். அடுத்தது நான் என்ன டவுன்லோட் பண்ணேன், ரோலிங் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ ஆரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்ன இருக்குது தண்டர், ஓகே எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ரெயின் சம்மந்தமான பிக்சர் அல்லது வீடியோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ரெயின் சம்மந்தமான பிக்சர் உங்களுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இதில் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி நான் எடுக்கிறது எங்கன்னு சொல்லி தந்தேன். அதில் நீங்கள் எடுத்து நீங்கள் அதையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். வீடியோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா வரும். வீடியோவாக இருந்ததுன்னா அது லெங்க் எவ்வளோ லெங்க் இருக்கோ அது மாதிரி வந்துடும். ஸோ இந்த இமேஜை நான் டெலீட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ரெயின் தூக்கி வைக்கிறேன். பாருங்கள் ரெயின் வச்சாச்சு. ரெயின் இந்த லெங்க்த்துக்கு இருக்குது. அதே மாதிரி இதையும் வைக்கிறேன். பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் அங்கங்கே வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே வச்சா நல்லா இருக்காது. அது மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவுண்டு. ஓகே இவ்வளோதான். இது நீங்கள் இதை மாதிரி பண்ணிட வேண்டியதான். இப்போ இங்கே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம என்ன சொல்கிறது ரிலாக்ஸேஷன் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சிட்டோம். வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. இந்த சொல்கிறது இந்த மியூசிக்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்படி எடுத்து நீங்கள் வச்சுட்டே இருக்க எவ்வளோ லெங்க் வருமோ அவ்வளோ லெங்க்த்து போயிடும். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ லெங்க்த்து அது சின்னதாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நீங்கள் இப்படி இது பண்ணிக்க வேண்டியதான், ஃபுல் லெங்க்த்து பண்ணிக்க வேண்டியதான். தேவையான இடத்துல இது பொறுத்து வேறு ஏதாவது நீங்கள் மியூசிக்ஸ் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் போய் அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் அதை வந்து அப்படியே யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியான ப்ராசஸ் தான். இதை நீங்கள் பண்ணுறதன் மூலமாக ஏர்னிங்ஸ் நிறையா இருக்குது. ஏற்கனவே நான் கான்ஸ்டன்ட் தான் யூடியூப்ஸ் இதில் விஷயங்களில். ஸோ நீங்கள் இப்போ இருக்கா நான் தெரிஞ்சுக்கிறது இப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போ நோ காப்பிரைட்ஸ் வீடியோ ஆடியோ அப்படின்னு போட்டாலே மியூசிக்ஸ்ன்னு போட்டாலே பாருங்கள் நிறைய மியூசிக்ஸ் வருது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன மெத்தடில் தான் அவங்க அப்லோட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒரு இமேஜ் இருக்குது, மியூசிக் இருக்குது, இது கம்ப்ளீட்டாக இது ஃபுல் லெங்க்த்துக்கு தான். இதே மாதிரி நீங்கள் பண்ணி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். இந்த இவங்க சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1.33 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. வாட்சிங் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. May 16 தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேயே நல்ல வியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆடும் போட்டிருக்கிறாங்க, யூடியூப் ஆட் மானிட்டேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த ஒர்க் பண்ணலாம். உங்களோட சைட்டை பார்க்க வைக்கணும். அதுக்கு நீங்கள் புது விஷயத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெடிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இதே மாதிரி தான், இதே மாதிரியான விஷயந்தான். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ரிலாக்ஸ் வீடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷன் மியூசிக் அப்படின்னு போட்டிங்கன்னா வருது. இதுவுமே பாருங்க நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து வீடியோவில் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்குமே வந்து மானிட்டேஷன் கொடுக்குறாங்க. பாருங்க மழை பெய்யறது மாதிரி இருக்கு. இது கூட நீங்கள் வேற மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 10 hours 10 hours அப்படிங்கும்போது டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் ஃபுல் லெங்த் ஆக்கி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கலாம். காத்தடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. லைவாகவே போட்டுட்ருக்குறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வாட்சிங் பார்த்தீங்கன்னா 1.4K வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைவாக கூட போடலாம். நீங்கள் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு லைவாக கூட போடலாம். நீங்கள் உங்களை ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வீடியோஸை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ எதிர்பார்க்குங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அது போடுறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.